கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 6/4/2026 திங்கட்கிழமை காலை சரியாக 6:15 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலையில் எழும்பின உடனேயே இந்த நான் நட்டு வச்ச புன்னை கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். சரிங்களா? 4 கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த கடைசி 5வது கன்றில் வந்து தண்ணி ஊற்ற பார்க்கும்போது காட்டு பண்ணி அதை பிடுங்கி காணவே இல்லை. பக்கத்தில் எங்கேயுமே அது இல்லை. இருந்தால் கூட எடுத்து நட்டு வச்சு தண்ணி ஊற்றிருப்பேன். அந்த கன்றே காணவே இல்லை. காட்டு பண்ணி வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுச்சு. அன்பானவர்களே, பாருங்கள், ஒரு மரக்கன்று வச்சு வளர்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு பாருங்கள். நான் எவ்வளோ ஆசையோடு எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே இந்த கண்ணை தான் ஆடு கடிச்சிட்டு போயிட்டு, நான் அந்த டைமில் வீட்டில் இருந்ததுனால அது தப்பிச்சு. அன்பானவர்களே, காலையிலே தண்ணி ஊற்றதுக்கு வந்து பார்க்கும்போது காட்டு பண்ணி அதை சேதப்படுத்தி அதை பிடிங்கிட்டே போயிட்டு எங்கே கொண்டு போய் தின்னுட்டு தான் இருந்தது தெரில, காணவே இல்லை. தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் மற்ற கன்றுகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்கேன். அடிக்கிற வெயில் அப்படி பயங்கரமான வெயில். அதில் உள்ள இலெல்லாம் அப்படியே கருகிட்டு, ஆனால் அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்களா, கொழுந்துலாம் கருகலை. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலையிலே தண்ணி விட்டுருக்கேன். 5ல் 1 போயிட்டு ஒரு பின்ன கொட்டை முளைக்க வச்சுருக்கேன். சரிங்களா? அது முளைச்சின்னா திரும்ப 5 ஆயிரும். எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுருக்கேன். காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி விடுவேன். நான் இது தழுத்துட்டுது. சரிங்களா? இதெல்லாம் என்னமோ வந்துடும். ஆனால் ஆடு மாடு இந்த மாதிரி காட்டு மிருகங்கள் சேதப்படுத்தாமல் இருக்கணும். காசு இல்லை இருந்துன்னா அதுக்கு ஒவ்வொரு வலை மாதிரி வச்சிடுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரி, கர்த்தர் தான் இதெல்லாம் வளர்த்து தரணும்.